ஸோ இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்க ஃபோன் வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஃபோனா இருக்க போதுங்க. iQOOட Neo 9 Pro. ஆனா என்னடா பாக்ஸ்ல iQOO Neo 9 போட்டிருக்காங்க, நீ iQOO Neo 9 Proன்னு சொல்றேன். ஆமாங்க, சைனால லான்ச் பண்ண iQOO Neo 9 வந்து இந்தியால Neo 9 Proவா ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வர போறாங்க iQOO. அண்ட் இந்த iQOO Neo 9 Proல நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறான ஸ்பெக்ஸ் இருக்கு அண்ட் ஃபீச்சர்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிரைசிங்கும் தாறுமாறா இருக்க போதுங்க. ஸோ இந்த iQOO Neo 9 Proல நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் யஷா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஸோ பேசிக்கான பாக்ஸ் தாங்க iQOO Neo 9 Proன்னு போட்டிருக்கு. ஆனால் Neo சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிட் பிக்சல் ஃபாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் லுக்ஸ் லைக் தட். ஸோ பேசிக்கான பாக்ஸ் தான் பிட் பிக்சல். பிட்டுன்னு சொன்னாலே இந்த அர்ணவுக்கு அப்படி சரியான பிட்டு பையனாக இருப்போம் போல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிம் இஜெக்டட் டூல் கிடச்சிருவோம். இது இல்லைன்னா நீங்கள் வந்து சிம் கார்டரே ஓப்பன் பண்ண முடியாது. இது சொல்கிறதுக்கான அவசியமே இல்லை. பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ. பிக் ஜோக், பிக் ஜோக், இட்ஸ் a joke, பிக் ஜோக். அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் இருக்கு, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு கேஸ். இன்ஃபேக்ட் சிலிகான் கேஸ் தான், பேசிக்கான கேஸ் தான். பட் இங்கே வந்து ஒரு ரஃப்பாக இருக்க எட்ஜஸ் ஐ திங்க் கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. இட் லுக்ஸ் நைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் இருக்கு, சைனீஸ் டாக்குமெண்டேஷன். ஆஃப்கோர்ஸ் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண ஃபோன்னால அவன் பொண்ணு பிட்டுன்ட்டே இருக்கிறான். அருணவ் ஏதோ காஜில் இருக்கான், தெரில என்னன்னு. உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. எனிவே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண ஃபோன்னால சைனீஸ் டாக்குமெண்ட்டு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 வாட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 வாட் சார்ஜரோட சைஸ் வந்து குறைச்சிட்டாங்க. இட்ஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் நவ். ப்ராப்பர் கேன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் எஸ் டைப் சி டு டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வாவ், very nice. That is an upgrade for sure. Okay, let's take a look at the phone. ஆக்சுவலி நான் ஃபோட்டோஸ் ரெண்டர்ஸ் லீக் நிறையா பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. கலர் ஸ்கீம் தாறுமாறாக இருந்தது லீக்கில் பார்க்குறதுக்கு. லெட்ஸ் see how it looks over here. Oh my god, எனக்கு ரெட் அண்ட் ஒயிட் ஏஸ்தெட்டிக் ரொம்ப பிடிக்குங்க. இட்ஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர் ஸ்கீம்ஸ். லுக்ஸ் டேம் கூல். அதுவும் இல்லை, பேட்டன்ட் லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பக்கத்தில் வந்து ஒரு டெக்ஸ்சர்டு டிசைன் போட்டிருக்காங்க. இந்த பக்கத்தில் அந்த லெதர் பேக் ஃபீல் இருக்கு. இட்ஸ் வெரி யூனிக்ங்க, தாறு மாறா இருக்கு. அண்ட் டிசைன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காக போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய 2 கேமரா ரிங்ஸ் இருக்கு. இந்த பக்கத்தில் க்ளீனாக வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் மாடியூல் கொடுத்துருக்காங்க. கீழே நியோ போட்டிருக்கு, இங்கே iQOO போட்டிருக்கு. வெரி வெல் டன் டிசைன். ஐ ரியலி லைக் இட். ஸ்லிம்மாக தான் இருக்கு ஃபோன். நீங்கள் பார்த்தீங்கன்னா about 9mm திக்னஸ் தான். இன் ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்கு, grip நல்லா இருக்கு. லுக்ஸ் வெரி குட். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? Look at this. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கத்துல பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் இருக்கு. மேலே நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் போர்ட் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே மைக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் இருக்கு. பக்கத்துல ஒரு மைக் இருக்கு. இங்க ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து உங்களுக்கு இயர் பீஸ் கூட கொடுத்துறாங்க. ஸோ ஸ்பீக்கர் கிரில், அதோட கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் இங்க வந்து சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. சிம் கார்டு ட்ரேல வந்து வாட் இஸ் த சிம் கார்டு கான்ஃபிகரேஷன் பார்த்தலாமா? ஐயோ சாமி, வேற அதிமுக ஃபிளாக் மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமல்ல, அதிமுக ஃபிளாக் மாதிரி இருக்காமா. நோ பாலிடிக்ஸ் இன் டெக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்குங்க டெக்கில், நமக்கு தெரியாததா. டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட். டிசைனை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கேட்டிங்கன்னா திஸ் இஸ் an A+ ஃப்ரம் மீ. A+ டிசைன். லுக்ஸ் விஷயத்தில் தாறுமாறாக இருக்குங்க. அண்ட் வெயிட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா about 210 கிராம்ஸ் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தலாமா? ஓகே. ஓ நோ, it's under 200 grams, 189 grams. Oh, ஆனால் டென்ஸாக இருக்குது. மேபி அந்த டிசைனை வந்து ஸ்லிம்மாக வச்சு நல்லா டென்ஸாக பேக் பண்ணியிருக்கனால ஒரு மாதிரி வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் only 189 கிராம்ஸ்ங்க, which is not too bad. டிசைன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பில்டில் வந்து உங்களுக்கு ஐபி ரேட்டிங் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐபி ரேட்டிங் இல்லை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் எந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை. ஆக்சுவலி எந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தெரியல. கார்னிங் உள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ மேபி டிராகன் ட்ரேல் இருந்தால் இருக்கும். சரி, டிசைனுக்கு அடுத்து டிஸ்பிளே பற்றி பேசலாமா? உங்களுக்கு 6.78 inch 1.5K AMOLED பேனல் கிடைக்கும்.
இந்த iQOO Neo 9 Proல. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் 144 Hz வந்து நீங்க கேம் ஆடும்போது தான் உங்களுக்கு தெரியும். பட் LTPO பேனல் வேற, so 1 to 144 Hz உங்களுக்கு வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ஸ்பெக்ஸ் வந்து இட் இஸ் வெரி சிமிலர் டு iQOO 12ங்க. ஆமாங்க, iQOO 12 ஓட சிமிலர் ஃபிளாட் டிசைன் வந்து இவங்க iQOO Neo 9 Proலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. பீக் பிரைட்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா 1400 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நீங்க HDR வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு 1400 nits ப்ளேபேக் கிடைக்கும். அண்ட் HDR சப்போர்ட் வந்து உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்கும். பட் நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த யூனிட்ல இல்ல, சைனீஸ் யூனிட்ல இல்ல. மேபி இந்தியால வரும்போது iQOO Neo 9 Proல HDR சப்போர்ட் வந்தா வரலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு PWM dimming சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ 2160 Hz PWM dimming சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸோ லோ லைட்ல வந்து ஃபிளிக்கர் ஆச்சுன்னா அந்த ஃபிளிக்கர் ஆக்சுவலி ஆகாது, உங்க கண்ணுக்கு எஃபெக்ட் ஆகாது, which is very nice. ஓகே, டிஸ்பிளே இஸ் குட், டிசைன் இஸ் குட். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ். அண்ட் ஸ்பெக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி வெரி குட்ங்க. ஏன்னா இந்த போனுக்குள்ள இருக்கிறது Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர். எஸ், Snapdragon 8 Gen 2. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LPDDR5X RAM டைப்பும் UFS 4.0 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா சைனால லான்ச் பண்ணிருக்க போன்ல வந்து உங்களுக்கு 12GB இல்லைனா 16GB RAM வேரியன்ட் கிடைக்கும். அண்ட் 256GB 512GB 1TB ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு AnTuTu ஸ்கோர் above 1.6 million AnTuTu ஸ்கோர் கிடைச்சதுங்க. ஏஜென்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியவே தெரியும். இட்ஸ் வெரி வெரி குட். BGMIல வந்து நீங்க ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம்ல விளையாடலாம், 60 FPS நீங்க விளையாடலாம். அண்ட் கால் ஆஃப் டியூட்டில வந்து நீங்க மீடியம் அல்ட்ரால விளையாடலாம். 120 FPS கேமிங் இஸ் பாசிபிள் ஆன் திஸ். இன்ஃபேக்ட் நாங்க CPU throttle டெஸ்ட் கூட ரன் பண்ணி பார்த்தோம், 40 threads for 30 minutes. அதுல வந்து எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல 79% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. அண்ட் நீங்க ரெகுலர் நார்மல் மோட்ல ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு CPU ஸ்டெபிலிட்டி வந்து 84% கிடைக்குது, which is very very goodங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் this is one of the best phones. அதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து கேமிங் ஃபீச்சர்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக், அல்ட்ரா 4D மோஷன் அதெல்லாம் இருக்கு. பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி நைஸ். இன்ஃபேக்ட் சில கேம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 144 Hz வரைக்கும் உங்களுக்கு வந்து கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் கொடுத்துருக்கனால இட்ஸ் சூப்பர் ஃபார் கேமர்ஸ். உண்மை சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பேட்டரி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி 30 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா இதுல கிடைக்காது. பட் ஒரு விஷயம் என்னன்னா இந்த போன்ல பேட்டரி லைஃப் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா கிடைக்கும். பிகாஸ் Snapdragon 8 Gen 2 நல்லா டியூன் பண்ணிருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க வந்து 1 day ஃபுல் டே பேட்டரி லைஃப் வித் 18-20% பேட்டரி லெஃப்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி 5G வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பேண்ட் சப்போர்ட் கிடைச்சிடும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.3 கொடுத்துருக்காங்க, 5.4 இல்ல, 5.4 கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் யூ ஆல்சோ கெட் சப்போர்ட் ஃபார் NFC. அப்புறம் இன்னொரு விஷயம், சென்சர்ஸ் எல்லா சென்சர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும், இன்க்ளூடிங் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். அண்ட் இட்ஸ் ரியலி ஃபாஸ்ட் டு அன்லாக், பிரச்சனை இல்லை. இட்ஸ் வெரி வெரி குட். பை த வே, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iQOO ஃபோன்ஸ்ல ஹைரஸ் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு USB DAC யூஸ் பண்ணி வயர்ட் இயர்ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் கிடைக்கும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு, பரவாயில்ல. நீங்களே கேட்டு பாருங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இது சைனீஸ் வேரியன்ட்னால இதுல வந்து ஒரிஜின் OS இருக்கு. ஆக்சுவலி விவோ அண்ட் iQOO ஃபோன்ஸ் சைனால லான்ச் ஆகிற எல்லா ஃபோன்ஸ்லயும் வந்து ஒரிஜின் OS கிடைக்கும், ஃபன் டச் OS இல்ல. இந்தியால வரும்போது கண்டிப்பா ஃபன் டச் OS 14 பேஸ்ட் ஆன் Android 14 வரும்னு நாங்க நம்புறோம். பிளஸ் அட்லீஸ்ட் 3 years சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். பட் வில் டாக் மோர் அபவுட் த சாஃப்ட்வேர் இந்தியாவோட அன்பாக்சிங் டைம்ல. இப்போதைக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் குட்னு சொல்லலாம். ஃபைனலி கேமராஸை பற்றி பேசலாமா? பின்னாடி வந்து உங்களுக்கு 50 MP பிரைமரி சோனி IMX 920 சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சேம் சென்சர் தான் விவோட X100லையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் விவோ X100 எடுத்த சாம்பிள்ஸ் வந்து தாறுமாறாக இருந்தது. அண்ட் iQOO 9லையும் இட்ஸ் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஆஸ் குட். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டே லைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ், போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இட் லுக்ஸ் வெரி வெரி அட்ராக்டிவ். டேரக்டாக சோஷியல் மீடியா ரெடி மாதிரி இருக்கு. நீங்களே பாருங்க, ஃபோட்டோஸ் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100x டிஜிட்டல் ஜூம் வேற கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வேற இருக்கு. பிளஸ் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 8K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம் யூசிங் த ரியர் கேமரா. பட் 4K 60 FPS ஆப்ஷன் கொடுத்திருக்கனால தட் இஸ் வெரி வெரி குட். ஸ்டெபிலைசேஷனும் நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 1080p 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் உங்களால பண்ண முடியும். நாங்க என்ன பண்றோம்னா எடுத்துக்க போட்டோஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு G-Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். கண்டிப்பா நீங்க போய் செக் பண்ணுங்க and tell us your thoughts. So iQOO Neo 9 aka iQOO Neo 9 Pro எனக்கு பிடிச்சிருக்குங்க. பேசிக்கான ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து இட் லுக்ஸ் வெரி குட். டிஸ்பிளே நல்லா இருக்கு, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல,
ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஸ்னாப்டிராகன் ஏஜென்ட் இருக்கிறதுனால தாறுமாறா இருக்கு. ஆனா இதுல இருக்க மெயின் விஷயம் என்னன்னா iQOO பிரைசிங் தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சைனால வந்து 12-256GB வேரியன்ட் வந்து 2299 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. about 27,000-28,000 rupeesங்க. இந்தியாவுக்கு வரும்போது 35,000 கீழே கூட வச்சாங்க நான் பிரைஸ். இட்ஸ் கோனா பி இன்கிரெடிபிள். என்ன கேட்டீங்கன்னா 35,000 கீழே ஒரு ஸ்னாப்டிராகன் ஏஜென்ட் 2 ஃபோன் வித் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வில் பி சூப்பர். கன்சிடரிங் iQOO 12 iQOO வந்து அண்டர் 55,000 உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா வித் ஸ்னாப்டிராகன் ஏஜென்ட் 3 this should be even more competitive. எப்படி பிரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபெப்ரவரியில லான்ச் இருக்க போகுது. so let's wait and watch. hopefully இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech.